அண்மை செய்தியை பார்த்து வருகிறோம். விழுப்புரம் புதிய பேருந்து நிலையத்திற்குள் 2வது நாளாக வெள்ள நீரானது புகுந்திருக்கிறது. இதனால் பயணிகள் வாயிலிலேயே நின்று பேருந்தில் ஏறி செல்லக்கூடிய அவல நிலையானது தொடர்ந்து வருவதாக களத்தகவல்கள் தெரிவிக்கின்றன. இது குறித்த விரிவான விவரங்களோடு இணைகிறார் எம்முடைய செய்தியாளர் தாமோதரன். தொடர்ந்து புகாரானது நீடிக்கிறது. நேற்றைய தினமே இது தொடர்பாக நியூஸ் தமிழிலும் செய்தி வெளியாகியிருந்த நிலையில் இன்னும் நடவடிக்கை எடுக்கப்படவில்லை. அதிகாரிகள் தரப்பில் என்ன சொல்லப்படுகிறது? கூடுதல் விவரங்கள். வணக்கம் கௌதமி. விழுப்புரத்தில் தொடர்ந்து கடந்த சில நாட்களாக இரவு நேரங்களில் தொடர்ந்து மழை பெய்து வருகிறது. கனமழையானது கொட்டி தீர்த்து வருகிறது. இதன் காரணமாக விழுப்புரத்தில் பல்வேறு இடங்களில் தாழ்வான பகுதிகள் உள்ளிட்ட பேருந்து நிலையங்கள் உள்ளிட்ட தாழ்வான பகுதிகளில் மழை நீரானது பெருமளவில் தேங்கி நிற்கிறது. இதனால் பொதுமக்கள் மிகுந்த இன்னலுக்கு உள்ளாகி வருகின்றனர். இதன் ஒரு பகுதியாக விழுப்புரம் புதிய பேருந்து நிலையத்தில் இந்த பகுதியில் தொடர்ந்து பார்த்தீர்கள் என்றால் 2வது நாளாக நேற்று முன்தினம் பெய்த கனமழையின் காரணமாக பேருந்து நிலையம் முழுவதுமாக நீர் தேங்கியிருந்தது. இதனை மாவட்ட நிர்வாகம் அப்புறப்படுத்தும் பணியில் ஈடுபட்டனர். இருப்பினும் நேற்று இரவு பெய்த கனமழை காரணமாக தற்போதும் பேருந்து நிலையத்தில் 2வது நாளாக தண்ணீர் தேங்கி நிற்கிறது. குளம் போல் காட்சியளிக்கிறது. இந்த நிலையில் பேருந்துகள் உள்ளே சென்று பயணிகளை ஏற்றி வர முடியாத சூழ்நிலை ஏற்பட்டுள்ளது. பயணிகளும் உள்ளே சென்று நடந்து செல்ல முடியாத சாக்கடை நீரில் நடந்து செல்ல முடியாத சூழல் உருவாகியுள்ளது. இதன் காரணமாக வாயிலேயே நின்றபடி அவர்கள் பயணிகள் பேருந்துகளை ஏறி செல்கின்றனர். இதனால் பயணிகள் மிகுந்த சிரமத்திற்கு உள்ளாகி வருகின்றனர். மாவட்ட நிர்வாகமானது தொடர்ந்து இந்த மின் மோட்டார் மற்றும் டீசல் மோட்டார் உள்ளிட்டவைகளை பயன்படுத்தி நீரினை அப்புறப்படுத்தும் பணிகளில் ஈடுபட்டு வருகின்றனர். இருப்பினும் மழை நீர் தேங்கியுள்ளதால் இந்த 2வது நாளாக இந்த பயணிகள் மிகுந்த சிரமத்திற்கு உள்ளாகி கொண்டனர். இது தொடர்பாக நாம் செய்தியும் நேற்று அளித்திருந்தோம். தொடர்ந்து இந்த மழை நீரானது இந்த பேருந்து நிலையத்தில் நின்று வருவதால் பேருந்து பயணிகள் மிகுந்த இன்னலுக்கு உள்ளாகி வருகின்றனர். கௌதமி, விவரங்களுக்கு நன்றி தாமோதரன். செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.